வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கே நசிந்திடல் வேண்டும் அன்னாய். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மையம் மற்றும் பபாசி இணைந்து பெருமையோடு நடத்தும் 10வது புத்தக திருவிழா நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த அருமைக்குரிய சான்றோர் திரு சரவணன் ஐயா அவர்களே, இந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நல்லதொரு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்புக்குரிய தோழி, கதை போமா என்ற பொருளில் பேசுவதற்காக இருக்கின்ற திருமதி கவிதா ஜவஹர் அவர்களே, நினைவு மஞ்சரி என்று மனமிக்க பல நினைவுகளை மாலையாக கோர்த்து இந்த அரங்கத்தில் சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் ஐயா அவர்களே, இந்த அற்புதமான புத்தக திருவிழா நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஏற்பாடு செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஏற்பாட்டு குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கும் பார்வையாளர்களே, எங்களுக்கு முன்னால் ஒரு அருமையான தசாவதாரம் போன்ற ஒரு நடன நிகழ்ச்சியை நடத்தி இந்த அரங்கத்தை அழகுபடுத்தி அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். புத்தக திருவிழா என்பது நம்முடைய அறிவுக்கு தீனி போடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு படிக்கின்ற ஆர்வம் குறைந்து போய் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு வேளையில் அனைத்து மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலும் மாவட்ட நிர்வாகமும் பதிப்பாளர் சங்கமும் இணைந்து அந்தந்த ஊரில் இருக்கின்ற அமைப்புகளோடு கைகோர்த்து கொண்டு இப்படிப்பட்ட அறிவு திருவிழாக்களை நடத்தினால் நம்முடைய தமிழ் சமூகம் இன்னும் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் என்பதால் இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த புத்தக திருவிழா நிகழ்வு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய இலக்கிய நிகழ்வு மலர்ந்திருக்கிறது. நீங்க நினைக்கலாம், புத்தக திருவிழான்னா உள்ளுக்குள்ள அரங்கம் நிறைய அமைச்சிருக்காங்க, பல்வேறு படைப்பாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இவர்களின் படைப்புகள் எல்லாம் உள்ளே அழகுற அணிவகுத்திருக்கின்றன. போய் பார்த்து வேண்டியதை வாங்கிக்கிட்டு போக வேண்டியதானே. எதற்கு இந்த இலக்கிய மேடைகள், எதற்கு பல்வேறு துறையில் இருந்து அழைக்கப்பட்ட பேச்சாளர்களை பேச வைக்கணும்? அப்படியெல்லாம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏனென்றால் இங்க உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், நம்முடைய அறிவு கருவூலங்களில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒன்று ரெண்டை நாங்கள் ரசித்ததை இந்த இலக்கிய மேடைகளில் எடுத்து கூறுகின்ற போது ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று ஒன்று ரெண்டை நாங்கள் சொன்னோம்னா, ஓ அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று பலருக்கும் அந்த வாசிப்பு பழக்கம் பெருகும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த இலக்கிய அரங்கங்களை எல்லா இடங்களிலும் எல்லா திருவிழாக்களிலும் புத்தக திருவிழாக்களிலும் ஏற்பாடு செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை அரங்கம், அதில் கவிதை கேளுங்கள் என்ற பொருளில் எனக்கான ஒரு சிறிய நேரம் கிடைத்திருக்கின்றது. இதுல நான் ரசித்த கவிதைகளை சிலவற்றை உங்கள் முன்னால் பரிமாறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இலக்கியத்தை படிக்க ஆரம்பிச்சு இலக்கியத்தை ரசித்து அதில் தோய்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அதில் இருக்கின்ற சுகம் என்ன அப்படிங்கிறது புரியும் இல்லையா? கவிஞர் யுகபாரதி ரொம்ப அழகா சொல்லுவார், பூமி பந்தின் மேல் ஒரு இறகு போல நம்மை பறக்க செய்யக்கூடியது இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை படித்து நாம சுவைக்கின்ற போது நம்முடைய மனசுல இருக்கிற கவலைகள் கணம் எல்லாம் நீங்கி
மனசு அப்படியே கோழி இறகு போல அப்படியே பறக்குமா. அப்படி பறக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய இலக்கியங்கள் தான் வழங்கி கொண்டிருக்கின்றன என்று அற்புதமாக யுகபாரதி அவர்கள் பதிவு செய்வார். அப்படிப்பட்ட அந்த கவிதைகள், கதைகள், கட்டுரைகள், ஐயா அவர்கள் பேச இருக்கின்ற நினைவு மஞ்சரி என்று இலக்கியத்தில் பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு வடிவம் கவிதை என்பது. நமக்கு எல்லாருக்குமே கவிதை பிடிக்கும் இல்லையா? மரபு கவிதைகள் சங்க இலக்கிய காலத்திலிருந்து காலந்தோறும் இலக்கியத்தின் வடிவம் என்பதும் பாடுபொருள் என்பதும் காலத்துக்கு ஏற்றாற் போல மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. முதல்ல சங்க இலக்கியம், அதற்கு பிறகு நீதி இலக்கியங்கள் என்ற அரை இலக்கியம், அதற்கும் பிறகு பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம், சிற்றி இலக்கியம், பிறகு உரைநடை இலக்கியம் என்று அதனுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டே வரலாம், பாடு பொருள் மாறிக்கொண்டே வரலாம். அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய நயங்கள் எதை சொல்கின்றன, நம்மை எதை ரசிக்க வைக்கின்றன அப்படிங்கிறத பற்றி சற்று நேரம் உங்களோட சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப கவிதை என்பது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளத்து உணர்வுகளை செறிவாகவும் கற்பனை நயத்தோடும் சந்த நயத்தோடும் சுருக்கமாக வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு கட்டுரையோ கதையோ படிக்கிறோன்னா பல பக்கங்கள் இருக்கும். ஆனா ஒரு 3 வரி 2 வரியில சின்னதா ஒரு கவிதை பல பக்கங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு ஆய்வை தருவது போல செறிவாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, அணுகுண்டுல யுரேனியம் செறிவாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எப்படி அதை அடக்கி வைக்கும் போது அதனுடைய ஆற்றல் அடங்கி இருந்து வெடிக்குமோ, அதே போல கருத்துக்கள் என்பது சொல்ல வேண்டிய கருத்துக்களை செறிவாக சுருக்கி வைக்கின்ற ஒரு கலை வடிவம் தான் கவிதை என்று சொல்லப்படுவது. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், கவிதை என்பதுல அழகுணர்ச்சி முக்கியமா பயன் முக்கியமா அப்படின்னு கேட்டா எதை சொல்வது அப்படின்னு பார்க்கணும். ஒரு பெண்ணினுடைய முகத்துல ஒரு சிவந்த பெண், நல்ல வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடிய ஒரு சிவந்த பெண், அவளுடைய முகத்துல ஒரு மச்சம் இருக்கு. அதை பார்த்தவுடன் 2 கவிஞர்கள் அதை கவிதையாக்குகிறார்கள். அதுல ஒரு கவிஞர் சொன்னார், சிவந்த ரோஜாவில் ஒரு கருவண்டு தேன் குடிப்பது போல இருக்கிறது என்று ஒருத்தர் சொன்னார். இது ஒரு அழகுணர்ச்சி, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு கவிஞர் சொன்னார், வெள்ளைக்காரர் தோட்டத்தில் உழைத்து உழைத்து இழைத்து போன ஒரு கருப்பனை போல இருக்கிறது என்று அதனை வர்ணிக்கிறார். என்றால் ஒன்று அழகுணர்ச்சி, இன்னொன்று பயனை சொல்வது. இப்ப பொதுவாகவே சமூகத்தின் சிக்கல்களை தொடாமல் எந்த இலக்கியத்தையுமே எழுத முடியாது இல்லையா? முட்களை பற்றி பேசாமல் ரோஜாவின் அழகை வர்ணிக்க முடியாது என்று ஒரு அறிஞர் சொன்னார். இப்போ ஒரு சமூகத்தை பற்றி பேசினால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் எடுத்து சொன்னாதான் அந்த சமூகத்தை முழுமையாக எடுத்து சொல்வதாக பொருள் இல்லையா? அதனால தான் ஒரு கவிஞன் என்பவன் எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் கட்டி வராமல், அடிமை தலைக்குள் அகப்படாமல் தன் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வேகமாக வெளிப்படுத்துவதில் வல்லவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். மிக அருமையா சொல்லுவாரு கவிமணி, சொல்வார், கவிதை எப்படி இருக்க வேண்டும்? உள்ளத்து உள்ளது கவிதை, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை அப்படின்னு சொல்றார். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உணர்வை அழகாக அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு இலக்கிய வடிவம் தான் கவிதை அப்படிங்கிறார். இப்ப அந்த கவிதைக்கு என்னென்ன இலக்கணங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, கவிதையின் முக்கிய பாகம் அதனுடைய ஜீவசக்தி அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? அதனுடைய ஜீவசக்தி என்று சொல்பவர் சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கக்கூடிய புதுமை பித்தன் சொல்றார். ரொம்ப அற்புதமா சொல்றார். சிறுகதையின் சாரம் என்பது அதனுடைய ஜீவசக்தியில் அடங்கி இருக்கிறது. ஒரு கவிதையில வெறும் சொல்லா போட்டு நிரப்பக்கூடாது இல்லையா? இந்த பல்லாங்குழியில முத்துக்களா போட்டு நிரப்புறது மாதிரி சொற்களாக போட்டு நிரப்பும் போது கவிதை வராது. அதுக்குள்ள வைக்கின்ற அந்த செய்தி இருக்கு இல்லையா, அந்த ஜீவசக்தி படிப்பவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அதுதான் சிறந்த கவிதையாக இருக்கும் என்று புதுமை பித்தன் அற்புதமாக சொல்கின்றார்.
இன்னொரு கவிஞர் சொல்றார், வின்செஸ்டர் என்ற அறிஞர் சொல்றாரு, கவிதை எப்படி இருக்கும் என்பது, கவிதை என்பது சொல்லில் இல்லை, கவிதை என்பது சொற்களில் இல்லை, சொற்களுக்கு இடையில் இருக்கிறது என்று சொல்கின்றார். வெறும் சொற்களில் கவிதை இல்லை, அந்த சொற்களுக்கு இடையில் இருக்கக்கூடியதுதான் உண்மையான கவிதை என்று சொல்கின்றார். நம்ம கம்பராமாயணத்தில் ஒரு இடம் வரும், அதை சொல்லி இதை சொன்னா விளங்கும். கம்பராமாயணத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்கு வருகிறார்கள். நல்ல கருத்த மேனி ராமனுக்கு. சூரிய ஒளி படும்போது அந்த கருப்பு இன்னும் பளபளன்னு இருக்கும். அப்படி போகின்ற போது அந்த ராமனினுடைய அழகை கம்பர் வர்ணிக்கிறார். எப்படி இருக்கான் அவன் ராமன்? மையோ, மரகதமோ, மரிகடலோ, மழை முகிலோ, இப்படி ஒவ்வொரு சொல்லா சொல்லிட்டே போறார். மை மாதிரி இருக்கான்னு சொல்லலாமா? வேண்டாம். மைக்கு நிலைத்த தன்மை கிடையாது, மழை பெஞ்சா கரைஞ்சிரும். மரகதம்னு சொல்லலாமா? கருப்பாவும் ஒளி பொருந்தியதாகவும் இருக்கிற மரகதத்தை ராமனின் மேனிக்கு உவமையாக சொல்லலாமா? ஆனா அந்த மரகதம் கூட உடைஞ்சு போயிடும். அப்புறம் மரி கடல் என்று சொல்லலாமா? கடல் மாதிரி நீல நிறம்னு சொல்லலாமா? வேண்டாம், கடல்ல கூட சில மாசுக்கள் உண்டு. மழை முகில் என்று சொல்லலாமா? அது கூட கலைஞ்சு போயிடும். இப்ப என்ன சொல்லி ராமனினுடைய அழகை வர்ணிப்பது? கம்பர் சொல்றாரு, மையோ, மரகதமோ, மரிகடலோ, மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்றார். அதை சொல்ல முடியல, ஐயோ இவன் அழகு இருக்கே, அதை சொல்ல முடியலன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அங்கதான் கவிதை நிக்குது. இவ்வளவு நேரம் சொன்ன சொற்களில் இல்லை கவிதை, சொல்ல முடியாம போன இடத்துல கவிதை நிற்கிறது என்றால் சொற்களில் இல்லை கவிதை, சொற்களுக்கு இடையில் இருக்கிறது என்ற வின்செஸ்டரின் கூற்று இதனை காட்டுது இல்லையா? ஒரு வரி, அதுக்குள்ள ஒரு கவிஞர் கவிதையை வைத்தார் பாருங்களேன். இன்று இந்திரா காந்தி ஆனார் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு கவிதை, இன்று இந்திரா காந்தி ஆனார், இப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன கமா மட்டும்தான். இன்று இந்திரா காந்தி ஆனார் சேர்த்து வாசிச்சோம்னா அதனுடைய அர்த்தம் வேற. இன்று இந்திரா கமா காந்தி ஆனார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அதுல என்ன இருக்கு? அதுக்குள்ளதான் அவ்வளவு ஆற்றலை அடக்கி வைக்கிறார் கவிஞர். எதை சொல்றாரு? காந்தி சுட்டு கொல்லப்படுவதற்கு எந்த மத பிரச்சனை காரணமாக இருந்ததோ அதே மத பிரச்சனை தான் இன்று இந்திரா காந்தி அழிவுக்கும் காரணமாக இருந்தது என்பதை சொல்வது போல இன்று இந்திரா காந்தி ஆனார் என்று பிரித்திருக்கிறார் என்றால் அந்த சொற்களுக்கு இடையில ஒரு சின்ன கமா போட்டாங்கன்னா அந்த கவிதையினுடைய வடிவம், பொருள் மாறிவிடுகிறது என்பதைத்தான் இந்த கவிதை நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயங்களை பற்றி கவிதையில நிறைய சொல்லலாம். இந்த நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி பேசுகின்ற போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, முட்களை பற்றி பேசாமல் ரோஜாவின் அழகை வர்ணிக்க முடியாது என்று சொல்வதை போல நாட்டினுடைய சுதந்திர நாடு எப்படியெல்லாம் வீழ்ந்து போய் இருக்கிறது என்பதை ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதையில் வடிக்கின்றார். அதற்கு சுதந்திரம்னே பேர் வைக்கிறார். கவிஞர் பேர் இளங்கோ. அம்மா இல்லாத வீடு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புல இந்த கவிதை வந்திருக்கு. சுதந்திரம் கதையின் தலைப்பு, கவிதையின் தலைப்பு. நம்ம பாரதியினுடைய கவிதைகள் பலவற்றை படிச்சிருப்போம் இல்லையா? மகாகவி பாரதியாரினுடைய கவிதைகள் பலவற்றை நாம படிச்சிருப்போம். ஒவ்வொன்றிலையும் ஒரு குறிப்பிட்ட வரி நமக்கு எல்லா இடத்திலையும் பிரபலமான வரிகளாக இருக்கும். நம்ம நிறைய வரிகளை, பாரதியின் வரிகளை தொட்டு பேசுவோம், தலைப்பாக கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரியமிக்க வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதி. அதை வைத்துக்கொண்டு சுதந்திரம் என்பதை பற்றி இளங்கோ என்ற ஒரு கவிஞர் இன்றைய சுதந்திர நாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு சமூகத்தை பற்றி ஒரு விமர்சனம் பண்றார். பாரதிய மனசுல வச்சுட்டு இந்த கவிதையை படிச்சு பார்க்கணும். தீர்த்த கரையோரம் ஒன்றிரண்டு டாஸ்மாக் திறந்து விட்டோம். அதனால் நிற்பதுவும் நடப்பதுவும் பறப்பது போல் எங்களுக்கு உள்ளது. நீ கேள்வி கேட்க பராசக்தி இல்லை. அவள் பக்கவாதத்தில் படுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. உன் அக்னி குஞ்சுகள் எல்லாம் பிராய்லர் கோழிகளாக மாறிவிட்டன.
உன் காணி நிலத்தை லே அவுட் போட்டு விற்று விட்டார்கள். உன் பாஞ்சாலியோ சபதங்கள் வேண்டாம், உன் பாஞ்சாலியோ சபதங்கள் வேண்டாம், செட்டில்மெண்ட் போதும் என்று சொல்கின்றாள். ஒப்பில்லா சுதந்திர கனவு கண்ட உன்னை நினைப்பதற்கு கூட எங்களுக்கு துப்பில்லை பாரதி என்று முடிக்கின்றார். அப்போ ஒரு சமூக பிரச்சனையை பாரதி வரிகளில் இருந்தே எடுத்துக்கொண்டு அதை இவ்வளவு அருமையாக விளக்க முடியும் என்றால் அதுதான் கவிதையினுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்று நாம சொல்லலாம். இப்ப கவிதைக்கு என்று சில உத்திகளை பயன்படுத்தும் போது அந்த கவிதை மேல மேல அழகாகும் இல்லையா? இப்ப எல்லா வீட்லயும் அம்மா சமைப்பாங்க, எல்லா வீட்டு அம்மாவும் சமைப்பாங்க. ஒருத்தர் வைக்கிற சாம்பார் மாதிரி மற்றவங்க வைக்கிற சாம்பார் இருக்கா? இல்ல, மாறிடும் இல்லையா? ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை போலத்தான் ஒரு கவிதையை அழகுபடுத்தும் போது பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி அந்த கவிதைக்கு மேலும் அழகை ஊட்டுகிறார்கள் நம்முடைய கவிஞர்கள்.